10 ரூபா, கத்திரிக்காய் 10 ரூபா. வாங்கம்மா வாங்க. தக்காளி தக்காளி, மாம்பழம் 5 கிலோ 100. ஐயோ ஆத்தாடி, எம்மா பெருசு. இது கிட்ட மாட்டினா அவ்வளோ தாண்டா. ஐயோ ஐயோ, என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டே. அது தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. அடக்கடவுளே, அந்த குழந்தைய என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. இதுக்கு ஏதாவது செய்யணும். ஐயோ சொக்கா சொக்கா, அதுங்க குடியிருக்கிற இடத்த அழிச்சிட்டு தாண்டா நம்ம குடியிருக்கோம். அப்புறம் அதுங்க என்ன பண்ணும் பாவம். ஐயா நீதி தலைவரே, அந்த குழந்தையும் காப்பாற்றணும், அந்த விலங்கிங்க வராமலும் பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை நீதி தலைவரே? ஊர் எல்லைக்கு பின்புறம் 30 கிலோமீட்டர் தொலைவில் நாம் வனம் அமைக்க வேண்டும். வாருங்கள் செல்வோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே, யாவரும் கேலி. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம். தமிழ் மொழியே, செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சியில் வேலைக்கு செல்லும் பெண்ணுக்கு வன்கொடுமை. நாகையில் வயது முதியோருக்கு வன்கொடுமை. கோவையில் பள்ளி மாணவிக்கு வன்கொடுமை. எப்ப பாரு டிவியை போட்டாலே எங்க பார்த்தாலும் வன்கொடுமை தான். என்னப்பா பண்றது? இதையும் கடந்துதான் போக வேண்டியதா இருக்கு. இந்த மக்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. வருத்தப்படாத, அதுக்குதான் பெண்களுக்கு இலவசமா ஒண்ணு கத்து கொடுக்கிறேன். வா வந்து பாரு. மிகவும் அருமை. ஆனால் அரசு இதற்கு ஏதாவது முன்னேற்பாடு செஞ்சால் நல்லா இருக்கும்.
சவால் ஓயாதே இந்த நொடிதானே உன் வாழ்வை மாற்றும் நொடிவா இந்த வழிதானே உன் வேகம் ஏற்றும் வழிவா உன்னை பற்றி பேச ஊடகம் போட்டி போடுவா என்று காத்து போடுவா என்னை தாண்டும் நம் வேள்வியே எல்லைகளை பிடித்தெறிவார் மனிதம் கற்று தோல் கொடுப்பாய் இனி யாரோ நம்மை தடுப்பார் இனி யார்